வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால 2011ல வெளியான அடுத்தது அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை உங்கள நிறைய பேர் பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பார்க்கலனா கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு நபர் போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்காரு. போலீஸுங்க இருக்காங்கல்ல, கன்னால ஷூட் பண்ணி என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் மீடியா ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் குற்றவாளியே இல்ல, எதுக்காக என்கவுண்டர் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு சின்ன பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணை சில ஆட்கள் ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க போல. இப்ப வேற ஒரு சீனை காட்டுறாங்க. ஒரு கார் ரொம்ப வேகமா வருது. ரோட்ல படுத்திருப்பாங்கல்ல, அவங்க மேலலாம் அந்த கார் ஏறிடுது. அதே மாதிரி ஸ்டேஷன்ல ஒரு நபர் தூக்கு போட்டு இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. இதை திட்டமிட்டு தான் போலீஸ் பண்ணிருக்காங்க போல. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யாருக்கோ கால் பண்ணி சொல்றாங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா சில விஷயங்களை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிவின்ற ஒரு டிவி சேனல் இருக்கு. அந்த டிவி சேனல்ல 10க்கு 10ன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. அதாவது 10 பேர் ஒரு தீவுக்கு போனோம். அந்த தீவுல டிவி சேனலை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, வித்தியாசமா பயம்புத்துவாங்க. அதை தாண்டி அந்த தீவுல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்கும். அதுதான் கேமோட ரூலா இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் ஒரு காதல் ஜோடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜோடியில பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. அந்த பிரியா இருக்காங்கல்ல, நான் அப்ளை பண்ணி செலக்ட் ஆயிருக்கேன், சீக்கிரமா அந்த தீவுக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஆச்சரியப்படுறாரு. நான் போயிட்டு வர வரைக்கும் வேற ஒரு பொண்ணை பிடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி பிடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. இவங்களுமே குளிக்கிறதுக்காக எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. இப்போ ஓடிவியோட ஹெட் ஆபீஸா நமக்கு காட்டுறாங்க. மீரான்ற ஒரு பொண்ணு தான் இந்த ஐடியாவை கொடுத்திருப்பாங்க. சூப்பர் மீரா, இதனால நமக்கு நிறைய ரீச் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம தான் செலக்ட் பண்ணிட்டோம்ல, கால் பண்ணி வர சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க நிறைய கேமராவை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. தீவுல அவங்க எது பண்ணாலும் சரி, அங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் இவங்க எடுத்துட முடியும். இதை பத்திலாம் இங்க இருக்க டெக்னிக்கல் பர்சன் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் 10 பேருக்கும் கால் பண்ணி தகவலை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி உள்ள இருக்க பொண்ணும் ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் வீட்டுக்கு தான் கால் வருது. டாக்டர் போன் எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, இந்த நாள் நாங்க சொல்ற இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. இவர் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி செலக்ட் ஆனதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவர் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஆனா ஒய்ஃபு கிட்ட சந்தோஷமா இந்த தகவலை சொல்லிடுறாரு. சீக்கிரமே அந்த ஷோக்கு போக போறேன், நான் 10 கோடி ரூபாயை ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப டாக்டரா அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. இவரை மாதிரியே 9 பேர் வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே மாத்தி அவங்கவுங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன வர சொன்னவங்க இன்னும் வரலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரை பத்தியா நான் சொல்லிடுறேன். சாரியில ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இவங்க பேரு செல்வி அப்படின்றது. இப்போ ஒரு பையனை காட்டுறாங்கல்ல, இவன் பேரு சந்தீப் அப்படின்றது. இந்த சந்தீப் இங்க வந்திருக்க பவித்ரான்னு ஒருத்தங்களை பார்த்துட்டு இருக்கான். அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவங்க கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் இவன் பயங்கரமா பேசிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு வர்ஷா அப்படின்றது. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு இந்திரா அப்படின்றது. இப்போ ஒயிட் ஷர்ட்ல ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரோட பேரு பிரதாப் அப்படின்றது. பக்கத்துல உட்காந்துருக்கவர் பேரு ஏஞ்சல் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கைக்காரரா இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாருமே கலந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா டிவி சேனலை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. இவங்க பேர் தான் மீராவா இருக்கும். இந்த ஷோவை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீவுல ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. ஆபத்துலாம் வராது, நாங்க விதவிதமா பயம்புத்துவோம், நீங்க பயந்தீங்கன்னா எவிக்ட் ஆயிடுவீங்க. அதே சமயம் எந்த பகுதிக்குனாலும் நீங்க போலாம். ஆனா அந்த தீவுல எமர்ஜென்சி ரூம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு மட்டும் நீங்க போக கூடாது. அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எவிக்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி மீரா சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, சாப்பாடுக்கு நாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. 10 பேர் போட்டிக்காக வந்திருக்காங்கல்ல, இல்ல செல்வம்னு ஒரு நபரும் வந்திருக்காரு. அவருக்கு சமையல் வேலை எல்லாம் நல்லா தெரியும். அவர் தான் உங்களுக்கு சமைச்சு தரப்போறாரு. ஒருவேளை அவர் எவிக்ட் ஆயிட்டாலும் சரி, உங்க கூடியே தான் இருப்பாரு. உங்களுக்கு சமையல் வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கேம் முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போனை கண்டிப்பா எடுத்துட்டு வரக்கூடாது, இந்த நாள் எல்லாருமே ஏறதுக்காக வந்துருங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப போட்டு மூலியமா டிராவல் பண்ணி இவங்க எல்லாருமே அந்த தீவுக்கு வந்துடுறாங்க. அந்த தீவுல பெருசா ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டு வாசல்ல ஒரு நபரோட போட்டோ இருக்கு. அவரோட பேரும் போட்டிருக்கு. இவர் யாருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்வத்துக்கு அவரை பத்தி ஓரளவுக்கு தெரியும் போல. அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறது. இவர் ஒரு பெரிய ஆர்மி ஜெனரல். நிறைய குற்றவாளிகளை இந்த இடத்துல டார்ச்சர் பண்ணியே கொடூரமா சாவடிச்சிருக்காரு. ஆனா நம்ம பண்ணது தப்புன்ற மாதிரி கடைசி ஸ்டேஜ்ல தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. அவர் தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற நிறைய பேர் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. இப்ப பிரதாப் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. பிரதாப் பாக்கெட்ல கன்னு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. செல்வம் சொல்றத டாக்டர் பெருசா நம்ப மாட்டாரு. சேனல்காரங்க தான் இந்த செல்வத்தை அனுப்பி விட்டுருக்காங்க போல. நம்மள பயம்புத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இதை நினைச்செல்லாம் பயப்படாதீங்க, யாருக்கு பயம் வந்தாலும் சரி என்கிட்ட வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சந்தீப் இருக்கான்ல, இப்பயும் பவித்ரா கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நம்ம 2 பேருமே ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணா என்னன்ற மாதிரி கேக்குறான்.
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, தனித்தனி ரூம்லயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்லிடுறாங்க. ஏஞ்சலும் இந்த இடத்துல நிறைய புக்ஸ்லாம் இருக்கிறத பாக்குறாரு. இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பிரதாப் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன வந்தோடனே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எனக்கு எப்பவுமே தனியா அடிச்சுதான் பழக்கம் இருக்கு, நீங்க வேணா அடிச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து பிரதாப் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் பத்திரிக்கைக்காரன், இவன் கிட்ட ரொம்பவே உசாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவங்களுமே ஜாலியா இந்த இடத்துல ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 5 பொண்ணுங்கள்ல 4 பொண்ணுங்களோட பேரை மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இன்னொன்று பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது ஸ்டார்டிங்கே அவங்கள நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல செல்வம் எல்லாருக்கும் சமைச்சிடுறாரு, சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாரு. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. செல்வி இருக்காங்கல்ல, எப்படியாவது செல்வம் கிட்ட பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சமையல் விஷயமா உங்ககிட்ட பேசியிருக்காங்கல்ல, அப்படி பேசும்போது இந்த கேமை பத்தி ஏதாவது சொன்னாங்களா, எந்த விதத்துல பயம்புத்த போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செல்வி கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி பயம்புத்த போறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா இன்னைக்கு நைட்ல இருந்தே ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் செல்வம் சொல்றாரு. இதை கேட்கிற செல்விக்கு ரொம்ப பயமா இருக்கு. செல்வி ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப இடி மின்னல்னு மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் கவனிக்கும் போது உங்களுக்கு பயமா இருக்கு. வேகமா ரூம்குள்ள போய் படுத்துறாங்க. இப்ப பவித்ரா அவங்க ரூம்ல குளிச்செல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப அவங்களோட முடியை காய வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. பவித்ராவும் யாருன்னு கேக்குறாங்க. எந்த பதிலுமே வர மாட்டேங்குது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பொறுமையா கதவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கதவையே திறந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். என்ன யாருமே இல்லைன்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா பின்பக்கத்துல இருந்து சந்தீப் வராரு. இவங்க கதவை திறக்கும் போது சைலண்டா உள்ள நுழைஞ்சிருக்காரு போல. நீ தான் வந்தியான்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இல்ல நீ பயப்படுவல, அதனாலதான் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க கூட வந்த இந்திரா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. எதுக்காக இந்திரா கத்துறான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வேக வேகமா இந்திராவை பாக்குறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்திரா கிட்ட கேக்குறாங்க. அங்க பாருங்கன்ற மாதிரி இந்திரா ஒரு இடத்த காட்டுறாங்க. எல்லாருமே திரும்பி அந்த இடத்த பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ராவணன் சிலை தான் இருக்கு. ராவணன் சிலை இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஏஞ்சல் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குளிக்க போறதுக்கு முன்னாடி அந்த சிலை இங்க இல்ல, நான் கதவையும் சாத்தி தான் வச்சிருந்தேன், எப்படி சிலை உள்ள வந்துச்சுன்னு தெரியல, யாராவது ஜன்னல் வழியா தான் வச்சிருக்கணும், எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. பிரதாப் இருக்கார்ல, இந்த தீவுல நம்ம 10 பேரை தாண்டி யாரோ இருக்காங்க போல, ஏன்னா யாரோ போனதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்திரா இருக்காங்கல்ல, எனக்கு பயமா இருக்கு, நான் ஊருக்கு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற டாக்டர் இருக்கார்ல, ஆல்ரெடி ஒருத்தி பயந்து ஊருக்கு போக போறேன்னு சொல்லிட்டா, இது எல்லாம் அந்த சேனல்காரங்களோட வேலை தான், நம்மள பயம்புத்துறதுக்காக தான் இப்படி பண்றாங்க, நான் போட்டிக்கு ரெடியா தான் இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப இந்திராவை எங்க ரூம்க்கு என்ன வந்து படுத்துக்கோன்ற மாதிரி பொண்ணுங்க கூப்பிடுறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், அந்த சிலையை மட்டும் வெளியே கொண்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏஞ்சல் இருக்காருல, சரின்ற மாதிரி அந்த சிலையை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே இருக்க ஒரு இடத்துல அந்த சிலையை வச்சிடுறாரு. அந்த சிலைக்கு பின்னாடி பாய் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் எழுதி இருக்கு. ஒவ்வொருத்தரும் எப்படி சாவ போறாங்கன்ற மாதிரி தான் எழுதி இருக்கு. அதெல்லாம் இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. காலையில சமயம் பவித்ராவும் வர்ஷாவும் சேர்ந்த மாதிரி ஜாகிங் ஓடிட்டு இருக்காங்க. இவங்க ஓடி வந்துட்டு இருக்கிறத சந்தீப் இருக்காருல, போன் கேமரா மூலியமா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இத பாக்குற பவித்ரா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி போன் எல்லாம் எடுத்துட்டு வந்த, அலோவ் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப சந்தீப்பை இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. இவங்க ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்த பாக்குறாங்க. இவங்க இருக்க வீட்டை தாண்டி வேற ஒரு வீடும் இருக்குன்னு தெரிய வருது. உள்ள போய் பாப்போமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பாக்குறதுக்காக இவங்க 3 பேருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு வர்ஷா கத்துற சவுண்ட் கேக்குது. மீதி 2 பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வர்ஷாவை அங்க பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. பிளாக் மேஜிக்லாம் பண்றதுக்கு சில விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சில பொருள் தான் இந்த இடத்துல இருக்கு. பிரதாப் சொன்ன மாதிரி வேற யாரோ இந்த தீவுல இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. மத்தவங்க கிட்ட சொல்லான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. செல்வம் கிச்சடி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரு. அதை சாப்பிடுற டாக்டர் இருக்காருல, நல்லா இருக்கு பாராட்டலான்னு பார்த்தா அந்த செல்வம் எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப செல்வி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கும் ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க போல. இப்பதான் இவங்க 3 பேர் வராங்க. இவங்க பார்த்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்க இந்த இடத்துல ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல போன் அடிக்குது. என்ன போன் அடிக்குது, டீமை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் பேச போறாங்க போல, நம்ம அட்டன் பண்ணலான்ற மாதிரி அட்டன் பண்றாங்க. ஆனா எதிரில வித்தியாசமா ஒருத்தன் பேசுறான். நீங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டீங்க, ஒவ்வொருத்தரா சாக போறீங்கன்னு சொல்றான். இதை கேட்கிற இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்க ஒரு ராவணன் சிலையை எடுத்துட்டு வந்து வச்சாங்க பாத்தீங்களா, அதுல 10 தலை இருந்திருக்கும். ஆனா இப்ப 8 தலை தான் இருக்கு. என்ன 2 தலை குறையுது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா செல்வி இருக்காங்கல்ல, தொண்டை அடைச்ச மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க.
எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வாயில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இறந்துடுறாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்றாரு. ஒருவேளை இந்த சிலையோட தலை நம்மள தான் மீன் பண்ணுதா, அப்ப செல்வத்துக்கு என்ன இருக்கும், ஏன்னா 2 தலை மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப டிவி சேனலை சேர்ந்தவங்கள நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் அங்க இருந்து சிக்னல் கட் ஆயிருச்சு, திரும்பி கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. சேனலை சேர்ந்தவங்க போன் மூலியமா பேசுறதா சொல்லியிருப்பாங்க, ஆனா பேசவே மாட்டாங்கல்ல. அதனால எமர்ஜென்சி ரூமுக்கு போலான்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. எவிக்ட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு போலாம், ஏதாவது வழி பிறக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேர் மட்டும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த இடம் இருட்டா இருக்கு, அதனால இவங்க டார்ச் லைட் தான் யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது யாரு மேலயோ ஸ்லிப் ஆகி விழுறதுக்கு போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா செல்வம் தான் இறந்து போயிருக்காரு. இத பாக்குற இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. மத்தவங்க கிட்ட இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் இங்க ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிரதாப் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி டிவி சேனல் காரங்களை நமக்கு காட்டுறாங்க. அங்க நடக்கிறதெல்லாம் அப்ப ரெக்கார்ட் ஆகலையான்ற மாதிரி பாஸ் கேக்குறாரு. இல்ல ரெக்கார்ட் தான் ஆயிட்டு இருக்கு, ஆனா ஃபுட்டேஜ் இன்னும் நமக்கு கிடைக்கல, சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க 2 பேரோட பாடியும் ஒரே இடத்துல இவங்க சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் பிரதாப் இருக்கார்ல, வர்ஷாவா அந்த இடத்த காட்ட சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கவரு கன் எடுக்கிறாரு. என்ன நீ கன்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, எப்படி டிவி சேனலுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. மறைச்சு வச்சுதான் எடுத்துட்டு வந்தேன், என் சேஃப்டிக்காக தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. இப்ப வர்ஷா இங்கதான் போனன்ற மாதிரி படிக்கட்டுல ஏறுறாங்க. கொஞ்ச தூரம் போய் திரும்பி பாக்குறாங்க, இவர் காணாம போயிடுறாரு. என்ன அதுக்குள்ள காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி நம்ம மட்டும் போய் பாப்போன்ற மாதிரி மேல பாக்குறதுக்காக வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரும்போது சூனியம் பண்றதுக்கான பொருள்லாம் இருந்தது இல்ல, இப்ப அந்த பொருள்லாம் காணாம போயிருக்கு. அதுக்குள்ள எப்படி காணாம போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பவித்ராவும் மத்தவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, யாருமே வரமாட்டாங்க. எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கவங்க சிலைய பாக்குறாங்க. இப்ப சிலையில இன்னும் 2 தலை குறைஞ்சிருக்கு. என்ன இன்னும் 2 தலை குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. 2 தலை குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள 3 பேர் மிஸ் ஆகுறாங்க. வர்ஷா, பிரதாப், அதுக்கப்புறம் இந்திரா. அவங்கள 2 பேருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்திராவை யாரோ துரத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாரு என்னன்னு தெரியல. இப்ப பிரதாப்பும் வேக வேகமா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. நீ வர்ஷா கூட தானே போன, வர்ஷா எங்கன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பிரதாப் நடந்த விஷயத்த சொல்றாரு. வர்ஷா ஏறினாங்கல்ல, இவரும் பின்னாடி ஏறலாம்னு நினைச்சிருப்பாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கிராஸ் பண்ணி போனதை கவனிச்சிருப்பாரு. அவனை பிடிக்கலான்ற மாதிரி ஓடுன, ஆனா அவன் மிஸ் ஆயிட்டான். திரும்பி வர்ஷாவை பார்த்தா வர்ஷா காணாம போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. சரி தேடலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பிரதாப்பும் 2 பொண்ணுங்களும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு பக்கம் தேடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா வர்ஷா இறந்து போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. தலை குறைய நல்லதுதான், நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் யோசிக்கிறாரு. இந்த இடத்துல ஏஞ்சலும் சந்தீப்பும் சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கவங்க இந்திராவோட பாடியை பாக்குறாங்க. மேல இருந்து யாரோ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க போல, பாறையில இடிச்சு இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க இறந்து போன மாதிரி தான் அந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. டெக்னிக்கலா ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் நாளுக்கான ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு ஷோவை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் சொல்றாரு. இப்ப ஷோவை பாக்குறதுக்காக டாக்டரோட ஒய்ஃபும் ஆர்வமா இருக்காங்க. இவங்களே இப்ப 6 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 6 பேருமே அந்த ப்ரோக்ராம பாக்குறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற ப்ராப்ளத்தை பத்தி இதுலயாவது பேசுறாங்களா பாப்போன்ற மாதிரி தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மீரா இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தங்களையும் நம்ம கூப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொருத்தரா அந்த இடத்துல வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க 10 பேர் இல்லாம வேற 10 பேர் வராங்க. என்ன வேற 10 பேர் வராங்க, நம்ம 10 பேர் தான் செலக்ட் ஆயிருக்கோம் அந்த மீரா தானே நம்ம கிட்ட சொன்னா, இப்ப என்ன வேற 10 பேர் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்கா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரதாப் என்ன சொல்றாருன்னா, சேனல் வர வச்சது இவங்க 10 பேரை தான் போல, நம்ம 10 பேரை யாரோ மாட்டு வைக்கிறதுக்காகவே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, நம்ம 10 பேரையும் கொல்றது தான் உங்களோட பிளான், நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருக்க சிலையில ஒவ்வொரு தலையா போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. நீ எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிரதாப் கிட்ட கேக்குறாங்க. பின்னாடி இருக்க எழுத்தை யாராவது கவனிச்சிருக்கீங்களா, அதை படிச்சு பாருங்க, அதுலயே சாவ போறவங்களோட க்ளூ இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல செல்வம் இறந்தார்ல, அவர் எப்படி இறப்பாருன்றது அதுல போட்டிருக்கு. அதே சமயம் செகண்டா செல்வி இறந்தாங்கல்ல, அவங்க எப்படி இறப்பாங்கன்றதும் போட்டிருக்கு. எக்ஸாக்டா எப்படி இறந்து போவாங்கன்றத போட்டிருக்காது. அதாவது விடுகதையில எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இதை இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. நம்மள ஒருத்தன் குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிரதாப் சொல்றாரு. இப்ப பாஸ பார்த்து பேசுறதுக்காக டாக்டரோட ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை என்ன விஷயம் கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் ஷோக்கு போறதா சொன்னாரு, ஆனா நீங்க காட்டவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே 2-3 பேர் இந்த மாதிரி தான் வந்து கேட்டுட்டு போறாங்க. இந்த ஷோவை யூஸ் பண்ணி நிறைய பேர் வீட்டை ஏமாத்தி இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் எங்கேயோ ட்ரிப் மாதிரி போயிருக்காங்க போல. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஹஸ்பண்ட் திரும்பி வந்துருவாரு, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி
மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதெல்லாம் மீரா தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மீரா இருக்காங்கல்ல, யாருக்கோ கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பிளான் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, யாருக்கும் பெருசா டவுட்லாம் வரல, நீங்க அங்க சீக்கிரமா வேலையை முடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்க யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பிரதாப் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது நடக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு நடக்கிறான்ற மாதிரி எட்டி பாக்குறாரு. இந்த டாக்டர் இருக்காருல, திருட்டு மொழியோட இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. இந்த ஆள் எதுக்காக இந்த நேரம் வெளியே போயிட்டு இருக்காருன்னு பிரதாப் யோசிக்கிறது. ஆக்சுவலா இவங்க எல்லாம் சூனிய பொம்மையெல்லாம் பார்த்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் டாக்டர் போறாரு. இவரும் மறைஞ்சிருந்து டாக்டரை ஃபாலோ பண்றாரு. இப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு டாக்டர் கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. கொஞ்சம் கூட பிரதாப் யோசிச்சிருக்க மாட்டாரு. பிரதாப்பும் பதிலுக்கு ஷூட் பண்றாரு. ஆனா பிரதாப் கையில புல்லட் பட்டுது. பிரதாப் வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. கன்ஷாட் சவுண்ட் கேட்டு வீட்டுல இருக்கவங்க முழிச்சிடுறாங்க. இப்ப வீட்டுல 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க. பிரதாப்பும் டாக்டரும் மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரிய வருது. நம்ம சேஃப்டிக்காக கதவை லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல லாக்கும் பண்ணிடுறாரு. இப்பதான் டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அந்த மர்ம நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்குள்ள வச்சே உங்க கதையை முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், இன்னும் 30 செகண்ட்ல பாம்பு வெடிக்க போகுது, முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க 4 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. கதவை திறந்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே இருந்து பிரதாப் தள்ளிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க கஷ்டப்பட்டு கதவை திறந்துட்டு தள்ளுறாங்க. பிரதாப் மேல பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஆனா பாம் எதுவுமே வெடிஞ்சிருக்காது. அந்த 30 செகண்ட் முடிஞ்சோன்னா அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏமாந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. இது தெரிஞ்சோன்னே இவங்க எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப விளையாட்டுக்காக தான் பண்ண, ஆனா சீக்கிரமே உங்களோட கதைலாம் முடியும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். கோவப்பட்ட ஏஞ்சல் இருக்காருல, அந்த டிவியை கீழே போட்டு உடைச்சிடுறாரு. இப்பதான் பிரதாப் கையில ரத்தம் வரத கவனிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நமக்குள்ளேயே குற்றவாளி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால, அந்த டாக்டர் தான் அந்த குற்றவாளி. அந்த ஆளு நைட்டு நேரம் அந்த பகுதிக்கு கிளம்புனா, நான் ஃபாலோ பண்ணி போனேன். திடீர்னு கன்னை வச்சு என்ன ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பா அவன் தான் குற்றவாளி, அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்றாரு. அன்னைக்கு எமர்ஜென்சி ரூமை இவங்க முழுசா பாத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு போய் பார்த்தா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப எமர்ஜென்சி ரூம்குள்ள நல்லா நுழையிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட ஆட்களோட போட்டோ இருக்கு. இதெல்லாம் யாரோட போட்டோ அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க யாரையும் தெரியலன்ற மாதிரிலாம் ஏஞ்சல் சொல்றாரு. அதுக்கு பிரதாப் இருக்கார்ல, இங்க இருக்க ஒருத்தனே எனக்கு தெரியும், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், என்கவுண்டர்ல போலீஸ் ஷூட் பண்ணி அவனை கொன்னுட்டாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, நல்லா எல்லா போட்டோவையும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பிரிஞ்சு போய் போட்டோவெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆள் அங்க இருக்காங்க. ஆனா யாருமே அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்காங்க போல. யாருமே தெரிஞ்சவங்களை பத்தி சொல்லிக்காம தான் இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் இவங்க கிட்ட வீடியோ கால் மூலியமா பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேரு குருன்னு வச்சுப்போம். இவரும் ஆட்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. யாரா நீ, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. அல்ல பவித்ரா இருக்காங்கல்ல, நாங்க என்ன தப்பு பண்ணோம், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறதுக்காக வராங்க. ஆனா நிறுத்திடுறாங்க. என்ன கேட்க வந்ததை நிறுத்திட்ட, நீ தப்பு பண்ணிருக்க நீயே புரிஞ்சுக்கிறல்ல, என்ன தப்பு பண்ண எல்லார்கிட்டயும் சொல்லுன்னு கேக்குறாரு. இப்ப பவித்ராவும் பண்ண தப்ப சொல்றாங்க. பவித்ரா செம்ம போதையில இருக்காங்க. இந்த போதையில வீட்டுக்கு போயிடுவியான்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. அதெல்லாம் போயிடுவேன்ற மாதிரி பவித்ராவும் போதையில காரை ஓட்டிட்டு இருக்காங்க. ஏடகுடமா ரோட்ல படுத்துட்டு இருக்கவங்க மேலலாம் காரை ஏத்திடுறாங்க. அந்த இடமே பரபரப்பா மாறுது. ஒதுங்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு போயிருப்பா. இவங்க காரை விட்டு இறங்கி போறதா பாத்துடுறா. இந்த கூட்டத்துக்கு எட்டா ரமேஷ்னு ஒரு நபர் இருப்பாரு. சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு, டிரைவர் தான் காரை ஓட்டி இருக்கான்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாரு. ஆனா டிரைவர் காரை ஓட்டலன்றது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு பாத்துருக்கா. நீ வாமா, யார் ஓட்டுனான்னு சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு அக்கா தான் ஓட்டுனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றா. இந்த போலீஸ் அந்த பவித்ராக்கு வேண்டியவரா இருப்பாரு. பவித்ரா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. நீங்க தான் தனிப்பட்ட முறையில ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. பவித்ரா ஆளுங்களை வச்சு அந்த பொண்ணை தூக்கிடுறாங்க. நீ மாத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் மாத்திலாம் சொல்ல முடியாது, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதனால பவித்ரா டென்ஷன் ஆகுறாங்க. இது வேலைக்காவது, அந்த பொண்ணை ரேப் பண்ணி எங்கேயாவது போட்டுருங்க, அந்த பழியா அந்த ரமேஷ் மேல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆட்களும் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சது நீதான்ற மாதிரி ரமேஷ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. பயங்கரமா ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறாங்க. அவர் ஸ்டேஷன்லயே தூக்கு போட்டு இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோன்ற மாதிரி பவித்ரா கிட்டயும் சொல்லிடுறாங்க. ஸ்டார்டிங் துண்டு துண்டா சில சீனை காமிச்சாங்கல்ல, அதை இப்பதான் நமக்கு முழுசா காட்டுறாங்க. குரு மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க, பிரதாப் என்ன தெரியுமா தப்பு பண்ணான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரதாப்பை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறவரா இருப்பாரு. வேற ஒருத்தனை என்கவுண்டர்ல முடிங்க, நானுன்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி எப்படியாவது கேஸை முடிக்க பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால்தான் ஒரு அப்பாவியோட கதையை அந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சந்தீப் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இன்டர்நெட் சென்டர் தான் ரன் பண்ணிட்டு இருப்பான். அங்க நிறைய பொண்ணுங்களாம் வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கே தெரியாம தப்பாலாம் வீடியோ எடுத்திருப்பான். இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஏஞ்சல் இருக்காருல, ஃபேக்கான பேரை யூஸ் பண்ணி நிறைய பேரை பத்தி தப்பு தப்பா எழுதுவாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கன்னு சொல்றாரு. உங்கள இறந்து போனவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்ற மாதிரி குரு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற பிரதாப் டென்ஷன் ஆயிடுறாரு. நாங்க தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாரான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
எனக்கு தண்டனை கொடுக்குற எல்லா உரிமையும் இருக்குன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருப்பாரு. இவர் ஜட்ஜா இருக்கும் போது தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சு கூட சிலரை விடுற நிலைமை வந்திருக்கும். அது இவரோட மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தப்பு பண்ற 10 பேரை சூஸ் பண்ணி இந்த மாதிரி வர வச்சு சாவடிக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. போலீஸுங்க எங்களை கண்டுபிடிச்சு வந்துருவாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல, துண்டு துண்டா நிறைய தீவு இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சு வரவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ சொல்லவா, உங்களுக்குள்ளேயே என்னோட ஆள் ஒருத்தன் இருக்கான். அவனை பத்தி நான் சொன்ன ஸ்டோரி மட்டும் ஃபேக் தான். அவன் உங்க எல்லாரோட கதையை முடிச்சுட்டு என்கிட்டயே திரும்ப வந்துருவான், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப வீடியோவும் கட் ஆயிருது. இதை கேட்டு முடிக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. பிரதாப் இருக்கார்ல, அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், டாக்டர் தான் அது, டாக்டரை கண்டுபிடிச்சு கதையை முடிச்சிட்டா நம்ம எல்லாருமே தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் டாக்டரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சல் ஒரு ரூம்குள்ள வராரு. அந்த இடத்துல தான் டாக்டர் ஒளிஞ்சிருக்காரு. ஏஞ்சல் அதை கவனிக்காம ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. இப்ப பின்னாடி வரும்போது டாக்டர் மேல இடிச்சிடுறாரு. இப்ப டாக்டர் அட்டாக் பண்ண போறாரு போல அப்படின்ற மாதிரி தடுத்து சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டவரு டாக்டரை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அப்புறம் தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. டாக்டரை முதுகுல ஏற்கனவே கன்னை வச்சு யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க. இது தெரிஞ்சோட ஏஞ்சலுக்கு டவுட் பிரதாப் மேல தான் வருது. ஏன்னா பிரதாப் தான் கன் யூஸ் பண்றாரு. நீ தான் டாக்டரோட கதையை முடிச்சிருக்க, ஆனா எங்க கிட்ட உனக்கு அடிப்பட்ட மாதிரிலாம் டிராமா பண்ணிருக்க, உண்மையை சொல்லு, நீ தானே குருவோட ஆளு அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. பிரதாப் இருக்கார்ல, நான் உண்மையை தான் சொல்றேன், நான் ஒன்னும் குருவோட ஆள் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பொண்ணுங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பிரதாப் எங்களை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி விட்டுறேன், கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுது. இந்த இடத்துல பிரியான ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அவங்க கீழே மயங்கின மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பிரியாவை செக் பண்றாங்க. யாரோ கரண்ட் போன கேப்ல கத்தியால குத்தி இருக்காங்கன்னு தெரிய வருது. பிரதாப் தான் தள்ளி விட்டுருப்பாரு. அதனால எல்லாருமே பிரதாப் மேலதான் சந்தேகப்படுறாங்க. பவித்ரா பயந்து இந்த பில்டிங்கை விட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடாத பவித்ரா அப்படின்ற மாதிரி சந்தீப் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்காரு. இப்ப ஏஞ்சலும் பிரதாப்பும் இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரதாப் இருக்கார்ல, ஏஞ்சல அடிச்சு போட்டுறாரு. அவங்கள போய் பார்க்கலான்ற மாதிரி பின்னாடி ஓடுறாரு. இந்த பவித்ரா இருக்காங்கல்ல, நங்கூரத்துக்கு பக்கத்துல வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. இவங்களோட கதையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு பிரதாப் வராரு. நம்ம வரதுக்குள்ள யாரோ கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாரு. பவித்ராவை தேடி சந்தீப்பும் ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் ஓடி வந்துட்டு இருக்கும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு ரோப்பு நடுவுல இருக்கு. அதை இவன் கவனிச்சிருக்க மாட்டான். தெரியாதனமா அந்த ரோப்பை தாண்டி இவன் வரான். அதனால இவன் தலை இருக்கு பாத்தீங்களா, துண்டா போய் ஒரு இடத்துல விழுந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இந்த இடத்துக்கு பிரதாப் வராரு. இவன் தலை துண்டா போயிருக்குல்ல, அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. மீதி இருக்கிறது ஏஞ்சல் மட்டும் தானே. ஏஞ்சலை போய் பார்க்கலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவங்க 2 பேர் இறந்து போயிருக்கிறத பத்தி ஏஞ்சல் கிட்ட சொல்றாரு. நான் உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணலடா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஏஞ்சலை திருப்புறாரு. பார்த்தா ஏஞ்சலையும் யாரோ கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்கிறது தெரிய வருது. ஏஞ்சலும் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப திரும்பி எமர்ஜென்சி ரூமுக்கு வந்து குரு கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா குரு பேசுறதுக்காக வரவே மாட்டாரு. இப்ப பிரதாப் பீச்சுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நீச்சல் அடிச்சு தப்பிக்க முடியுமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி நீச்சல் அடிச்சு தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சுறா மீன்கள் என்னோட வேலையை பார்த்துக்கோன்ற மாதிரி குரு சொல்லியிருப்பாரு. சோ நீச்சல் அடிச்சும் தப்பிக்க முடியாதுன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த தீவுல தனியா இவர் மட்டும் இருந்தா கொஞ்ச நாள்ல பித்து பிடிச்சிரும்ல, அந்த மாதிரிலாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப இவரோட தலை மட்டும்தான் அந்த ராவணன் சிலையில இருக்கு. அதை சோகமா இவர் பார்த்துட்டு இருக்காரு. பேச கூட யாருமே இல்லாம பித்து பிடிச்சு 1ஆம் தலை சாகோன்ற மாதிரி தான் அதுல எழுதி இருக்கும். இப்ப அதெல்லாம் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. பித்து பிடிச்சு நம்ம சாவறதுக்கு தூக்கு மட்டிய செத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல தூக்கு போட்டு இவர் இறந்து போயிடுறாரு. இப்ப நமக்கு குருவை காட்டுறாங்க. குரு வேற ஒரு இடத்துல தான் இருந்திருப்பாரு போல. குருக்காக வேற ஒருத்தர் தானே கொலைலாம் பண்ணாரு. அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு போல. நீ தான் என்னோட பிரம்மாஸ்திரம், நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குரு சொல்றாரு. சரி எப்படி இந்த விஷயத்த பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பண்ண விஷயத்தை இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மர்ம நபர் யாருன்னு தெரியல. இவர் தான் செல்வத்தை அந்த ரூம்க்கு வர வச்சு கதையை முடிச்சிருக்காரு. அதே மாதிரி செல்வி சாப்பிட்டாங்கல்ல, அந்த விஷத்தை இவர் தான் கலந்திருப்பாரு. அதே சமயம் வர்ஷாவை தள்ளி விட்டு இவர் தான் சாவடிச்சிருப்பாரு. டாக்டர் ரூம்ல இருக்கும் போது போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்ன போன் இருக்குன்ற மாதிரி இவர் அட்டன் பண்ணி பேசுறாரு. எதிர பவித்ரா தான் பேசுறாங்க. டாக்டர் இந்த பில்டிங் இருக்கிற இடத்துக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்றாங்க. எப்படிமா போன் இந்த இடத்துக்கு வந்ததுன்னு கேக்குறாரு. நீங்க வாங்க நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த இடத்துக்கு பவித்ரா வந்திருக்க மாட்டாங்க, இந்திரா தான் வந்திருப்பாங்க. நீ செத்துட்டேன்னு தானே சொன்னாங்க, எப்படி உயிரோட வந்தன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க மேல இருந்து குதிச்ச மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. இவங்க இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. இவங்க தான் ஸ்டார்டிங் நடந்த கொலையெல்லாம் பண்ணிருப்பாங்க. டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பிரதாப் அந்த இடத்துக்கு கன்னோட வந்திருப்பாரு. இவங்க இருக்காங்கல்ல, பிரதாப்பை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரதாப் தான் கொலையாளி, உங்களை கொல்றதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டரை நம்ப வச்சிருப்பாங்க. டாக்டரை இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. இவங்க கூட்டு வந்து டாக்டர் கதையை முடிச்சிருப்பாங்க.
கரண்ட் போச்சு பாத்தீங்களா, அப்ப பிரியாவோட கதையை இவங்க தான் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஓடி மூச்சு வாங்கினா பவித்ராவோட கதையை இவங்க தான் முடிச்சிருப்பாங்க. சந்தீப் கதையை இவங்க தான் முடிச்சிருப்பாங்க. கடைசியா ஏஞ்சல் கதையும் இவங்க தான் முடிச்சிருப்பாங்க. 9 பேரை கொலை பண்ணிட்டோன்னு உனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 9 பேருமே நல்லவங்க இல்ல, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் குரு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அடுத்து 10 பேரை வர வைக்கணும்ன்ற மாதிரி இவர் கேமராவை பார்த்து சிரிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.